எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என்ற குறியீட்டால் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறத இப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ எப்படி செய்யலாம்? இப்போ பாருங்கள், எஜுகேஷன் அப்படிங்கிறத இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்களாம். இது நார்மலாக எப்படி எடுத்திருக்காங்க, ஈக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு எஃப், ஓகேங்களா, ஒரு இது விட்டு எஃப் எடுத்திருக்காங்க. இதே சி பார்த்தோம் அப்படின்னா டிக்கு ஒரு லெட்டர் முன்னாடி சி, அதே மாதிரி யூ 2 லெட்டர் விட்டு டபிள்யூ, சரிங்களா. சிக்கு 2 லெட்டருக்கு முன்னாடி ஏ, அதே மாதிரி ஏக்கு 3 லெட்டர் விட்டு டி எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த டி இருக்கா, இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 லெட்டர் முன்னாடி க்யூ எடுத்திருக்காங்க. அடுத்து ஐ பார்த்திங்கன்னா 4 லெட்டர் பேக்கு, 4 லெட்டர் விட்டுட்டு இந்த எம் எடுத்துக்கிறாங்க. ஓவும் அதே மாதிரி 4 லெட்டர் முன்னாடி போய் கே எடுத்துக்கிறாங்க. எண்ணுக்கு 5 லெட்டர் பின்னாடி போகிறாங்க. அப்போ எப்படி ஆகுது, 1 பின்னாடி 1, அதுக்கப்புறம் முன்னாடி 2 பின்னாடி 2 முன்னாடி 3 பின்னாடி 3 முன்னாடி, இந்த மாதிரி போகுதா. இதே ரூலில் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 1 பின்னாடி போகிறாங்களா, அப்போ எஸ்ஸுக்கு அடுத்து டி, இந்த டி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, 1 முன்னாடி போவாங்க. அப்போ சிக்கு முன்னாடி என்ன இருக்குது, பி இருக்கா, அதை எடுத்தாச்சு. அடுத்து ஹச் 2 பின்னாடி போவாங்களா, அப்போ ஐ, அடுத்து ஜே, ஜே எடுத்தாச்சு, ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுவாங்க, 2 முன்னாடி போவாங்களா, ஓ, எண்ணை விட்டுட்டு எம் எடுத்துக்கிட்டாங்க, ஓகேங்களா. அடுத்து ஓ, அடுத்து என்ன பண்ணுறாங்க, 3 பின்னாடி போகிறாங்களா, அப்போ ஓ, ஓ 1 2 3வது என்ன இருக்குது, 6 இருக்கா, இந்த 6 எடுத்தாச்சு. அடுத்து எல் 3 முன்னாடி போவாங்க. அப்போ எல்லுக்கு 3 முன்னாடி போனாங்க அப்படின்னா கே ஜே ஐ, அப்போ ஐ, ஓகேங்களா. அப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆன்சர் என்ன, TPJMRI. அப்போ ஸ்கூல் அப்படிங்கிறத இப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகேயா.